காயலூருக்கு வணக்கம். 50,000 இளையோருக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்பட போகிறதாம். அதுவும் 35 வயதிற்கு உட்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அதைவிட இன்னும் சில நிபந்தனைகளும் இருக்கிறது. இந்த வேலை வாய்ப்பிற்கு எப்படி விண்ணப்பிக்க வேண்டும், என்ன முறைகளை எல்லாம் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி இந்த காணொளியில உங்களுக்கு முழுமையாக சொல்லித்தரப் போகிறேன். இந்த காணொளியை பார்ப்பதன் மூலம் அதற்கு நீங்கள் விண்ணப்பித்துக் கொள்ளலாம். இதுவரை என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க காணொளி பார்த்து கொண்டிருப்பீங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி கொள்ளுங்கள். வணக்கம், நான் திவாரகா. தற்போது பாத்தீங்கன்னு சொன்னா குறைந்த வருமானம் பெறுகின்ற குடும்பத்தில இருக்கின்ற 50,000 பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்பட போகிறதாக ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஒன்று வெளியாக இருக்கிறது. அதுவும் பாத்தீங்கன்னு சொன்னா 18 வயது தொடக்கம் 35 வயதிற்கு உட்பட்டவர்களாக இருக்க வேண்டுமா, அவர்களுக்கு தான் இந்த வேலை வாய்ப்பு. அதுவும் குறைந்த வருமானம் பெறுகின்ற குடும்பங்கள், குறிப்பாக சமுர்த்தியை பெறுகின்ற குடும்பங்களுக்கு தான் இந்த ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்க போகிறதாம். இதற்கான நேர்முக தேர்வு இன்றைய தினம் ஆரம்பித்திருக்கிறது. அதாவது 14/7/2025 முதல் வருகின்ற 23/7/2025 வரை நடைபெறும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. பல பேர் இதற்கு விண்ணப்பித்திருக்க மாட்டார்கள். பலருக்கு இது தெரியாது. இப்படியான ஒரு வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பம் கோரப்பட்டிருக்கின்றது, இதற்கு நேர்முக பரீட்சைக்கு நாங்கள் செல்ல வேண்டும், விண்ணப்பிக்க வேண்டும் என்றெல்லாம் தெரியாது. அவர்களுக்கெல்லாம் இந்த காணொளி மிகவுமே பயனுள்ளதாக அமையும். அதை விட பாத்தீங்கன்னு சொன்னா ஏராளமான பட்டதாரிகள் கூட தற்போது தங்களுடைய பட்டப்படிப்பை நிறைவு செய்துவிட்டு வேலை இல்லாமல் பல பிரச்சனைகளை எதிர்கொண்ட வண்ணம் இருக்கிறார்கள். பலர் அரசு வேலைக்கு போராடி கொண்டிருக்கின்றார்கள், போட்டி பரீட்சைகளுக்கு தயார்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். சிலர் தனியார் கடைகளிலையும் தனியார் நிறுவனங்களிலையும் வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள், கூலி வேலைக்கு போகின்றவர்கள் என்று சொல்லி பட்டதாரிகளும் பல்வேறு சிரமங்களை எதிர்கொண்ட வண்ணம் இருக்கிறார்கள். இந்த ஒரு வேலை வாய்ப்பு தொடர்பான செய்தி அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா அண்மையில போட்டி பரீட்சைக்கான விண்ணப்பம் ஒன்று கோரப்பட்டிருந்தது வடமாகாணத்தில். அதுவுமே இடைநடுவில நிறுத்தப்பட்டிருக்கின்றது. போட்டி பரீட்சையை கூட வைத்து வேலைக்கு ஆட்களை எடுப்பதாக தெரியவில்லை. இப்படி பல்வேறுபட்ட பிரச்சனைகளை படித்தவர்கள் எதிர்கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒரு மகிழ்ச்சியான செய்தி பலருக்கு உதவியாக இருக்கும். குறைந்த வருமானம் பெறுகின்ற குடும்பங்களில கல்வி கற்றவர்கள் அல்லது இப்போது கற்றுக்கொண்டிருக்கின்ற 18 வயதிற்கும் 35 வயதிற்கும் இடைப்பட்டவர்களுக்கு மிகுந்த ஒரு பயனுள்ளதாக இருக்கும். அவர்களுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு அங்கீகரிக்கப்பட்ட தொழிற்கல்வி நிறுவனத்தில தொழிற்பயிற்சி வழங்கப்படுமாம். என்ன நீங்க படிக்க விரும்புகிறீங்களோ அல்லது என்ன தொழில கற்க விரும்புகிறீர்களோ அவர்களுக்கு அந்த ஒரு அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்தில தொழிற்பயிற்சி வழங்கப்பட்டு 50,000 ரூபாய் அவர்களுக்கு உதவித்தொகையும் வழங்கப்படுமாம். அந்த பயிற்சி முடிவிலேயோ அல்லது பயிற்சியை பயின்று கொண்டிருக்கின்ற காலகட்டத்திலேயோ 50,000 ரூபாய் அவர்களுக்கு உதவித்தொகை வழங்கப்படுமாம். அது மட்டும் இல்லாது பாத்தீங்கன்னு சொன்னா சில பேருக்கு போய் ஒரு ஆளுக்கு கீழே வேலை செய்யறது பிடிக்காது, சுயமாக சுயதொழிலை பழக வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுவார்கள். அப்படி இருக்கின்றவர்களுக்கும் அதற்கான பயிற்சிகள் வழங்கப்பட்டு அந்த பயிற்சி எல்லாம் முடிந்த பிற்பாடு அவர்கள் சுயமாக ஒரு தொழிலை ஆரம்பிப்பதற்கான சிறிய கடனுதவியும் வழங்கப்படும். குறைந்த வட்டி விகிதங்களோடு ஒரு கடனுதவியும் வழங்கப்பட்டு அவர்கள் தங்களுடைய தொழிலை மேம்படுத்துவதற்கான உதவியும் செய்யப்படும். ஆகையால இதற்கு விண்ணப்பிக்கின்றவர்கள் கீழ்வரும் முறைகளை பின்பற்றி இந்த காணொளியில சொல்லப்படுகிறவாறு அந்த இணையதளத்திற்கு போய் சரியான முறையில விண்ணப்பித்து நேர்முக பரீட்சைக்கு போய் உங்களுக்கான வேலை வாய்ப்பை பெற்றுக்கொள்ளுங்க. இதை கிராம மேம்பாடு, சமூக பாதுகாப்பு, சமூக வலுவூட்டல் அமைச்சோடு இணைந்து சமுர்த்தி அபிவிருத்தி திணைக்களத்தால தான் இது முன்னெடுக்கப்பட்டு வருகிறதா. இவங்களுடைய முக்கியமான நோக்கம் என்னன்னு சொன்னா வருகின்ற 5 வருடங்களில 20 லட்சம் குடும்பங்களில இருக்கின்ற வேலை வாய்ப்பு தேடுகின்ற இளையோர் மத்தியில இப்படியான செயல் திட்டத்தை முன்னெடுத்து வறுமையை ஒழித்து அவர்களுக்கான வேலை வாய்ப்பை கொடுப்பதுதான் இவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது. ஆகையால சுயதொழில் பழக விரும்புகிறீர்களா அல்லது ஒரு நிறுவனத்தில போய் அவங்களுக்குள்ள தொழில் செய்ய விரும்புகிறவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கான பயிற்சிகள் வழங்கப்பட்டு தொடர்பான வேலை வாய்ப்புக்கு ஏற்பாடு செய்து கொடுக்க போகிறார்கள். ஆகையால சமுர்த்தி உதவி திட்டத்தை பெறுகின்றவர்கள் இதற்கு விண்ணப்பிக்கலாம். முக்கியமாக அவர்களுக்கு இது கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் அதிகமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் சமுர்த்தி இதனை முன்னெடுத்து செல்வதால் அவங்களுக்கு கட்டாயம் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. உங்களுடைய ஃபோன்லேயோ அல்லது லேப்டாப்லேயோ கூகுளுக்கு போய் கூகுளில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் யூடியூப்பில் லிங்க் கொடுத்துருக்குறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்ரீலங்காண்ட ஒரு பேஜுக்கு போகும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்ரீலங்காண்ட அவங்களோட வெப்சைட்டுக்கு போய் அங்கே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும். உங்களுடைய ஃபுல் நேம், என்ஐசி நம்பர், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், நீங்கள் மேலா ஃபீமேலா அதை செலக்ட் பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் முக்கியமாக மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ் எல்லாம் கொடுக்கணும். இதில் எல்லாமே முக்கியம். நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பாக
ஃபீல் பண்ணினா தான் அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்கும் அவங்க விடுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் வந்து ப்ராவின்ஸ், நீங்கள் எந்த ப்ராவின்ஸை சேர்ந்து நீங்கள் கொடுக்கணும், எந்த டிஸ்ட்ரிக்ட், டிவிஷனல் செக்ரட்டரி, எங்கே நீங்கள் எந்த டிவிஷன் சொல்லி எல்லாமே 1 by 1 நீங்கள் கொடுத்து கொண்டே வரணும். கொடுத்தா தான் அடுத்தடுத்த ஆப்ஷனுகளுக்கு அவங்க அலோவ் பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய அட்ரஸும் கொடுக்கணும். கீழே கேட்டதுக்கு உங்களுடைய அட்ரஸ் கொடுக்கணும். அடுத்தது உங்களுடைய எடுகேஷன் குவாலிஃபிகேஷன், நீங்கள் எந்த எடுகேஷன் உங்களுடைய என்ன மாதிரி என்று சொல்லி அதில் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி கொடுக்கணும். உங்களுடைய கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன, வேலை செய்கிறீங்களா இல்லது வேலை இல்லையா, அதுவும் கொடுக்கணும். அடுத்தது உங்களுடைய நீங்கள் என்ன ஜாப் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அதையும் கொடுக்கணும். அதெல்லாம் கொடுத்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இதுக்கு சம்மதிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அதில் அக்ரி பண்ணணும், அதில் டிக் பண்ணணும். இந்த 2 ஆப்ஷனையும் டிக் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு 2 ஆப்ஷன் கேட்டிருக்கிறாங்க பாருங்கள், நீங்கள் அஸ்வசும எடுக்கிற குடும்பமா அல்லது சமுர்த்தி எடுக்கிற குடும்பமானு சொல்லி. ஏனெண்டா இதில் வந்து சமுர்த்திக்காரர் தான் கொடுக்க போகிறாங்க. ஆகையால் நீங்கள் அதில் ஓமண்டு டிக் பண்ணி கொள்ளணும் 2லையும். அதுக்கு பிறகு 2ஐயும் கொடுத்து எல்லாம் டிக் பண்ணி முடிஞ்ச பின்னர் ரெஜிஸ்டர் பண்ணணும். கட்டாயம் ரெஜிஸ்டர் பண்ணால் தான் இது அவங்களுக்கு போகும். அதுக்கு பிறகு அவங்க கால் பண்ணுவாங்க அல்லது உங்களுக்கு மெயில் அனுப்புவாங்க. இந்த காணொளி பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று சொல்லி நினைக்கிறேன். விண்ணப்பிக்க தெரியாதவர்கள் இந்த காணொளியை முழுமையாக பார்ப்பதன் மூலம் இதற்கு சரியான முறையில் விண்ணப்பித்துக் கொள்ளலாம். அத்தோடு இதற்கு விண்ணப்பிக்க எப்படி என்று தெரியாமல் இருக்கின்றவர்களுக்கும் இந்த காணொளியை பகிர்ந்து அவர்களுக்கும் நீங்கள் உதவலாம். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளுங்கள்.